ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ல் பூர்ணிமா ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்துருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ட்விட்டரில். ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையை கிளப்புற அளவு வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ட்ரெண்டும் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி அவங்க என்ன போட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூர்ணிமா ரவி அவர்கள் இன்னைக்கு போட்ட போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரட்ஸ் டேக் இட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேக் இட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே வாசகமான ஒரு வாசகம் அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். இந்த டேக் இட் அப்படிங்கிறத பல இடங்களில் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல் வந்து பதிவிட்டிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது வெறுப்பாளிகளே எடுத்துக்கோங்க, இதுதான் நான் அப்படின்ற மாதிரி சிரிப்போட புன்னகையோட பிளாக் ட்ரெஸ்ஸோட அப்படியே எங்கேயோ சிட்டியோட சென்டரில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு போஸ்ட் தான், ஓகே ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சாலும் கூட ஏட்ரட்ஸ் அதாவது வெறுப்பு வாளிகளே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. அதுவும் பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வெறுப்பாளிகளே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படா இந்த பொண்ணு வந்து போஸ்ட்டை போட்டு தாக்கிடலாம், பயங்கரமாக போட்டு செய்யணும் வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமா ரவிக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய நோக்கத்தை வந்து கைவிடாதீங்க, நீங்கள் இப்படியே வந்து போய்கொண்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வாட் வி சி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இவங்களை வந்து போட்டிருக்காங்க. யார், வடிவேல் அவர்களை வந்து போட்டிருக்காங்க. அர்ச்சனா ரவிச்சந்திரனை டேக் பண்ணி அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் பிரதீப் ஆண்டனியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம பூர்ணிமா அவர்கள் அதாவது வெறுப்பு வாளிகளுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெறுப்புகளை நீங்கள் வந்து கொட்டிகிட்டே இருந்தாலும் நான் வந்து மென்மேலும் வளர்ந்துட்டு தாண்டா இருக்கேன், நான் சிரிச்சுட்டு தாண்டா இருக்கேன், நீங்கள் எங்கே போனாலும் என்னை வந்து விரட்டி அடித்தாலையும் நான் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ வெறுப்புவாளிகள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். பிரதீப் ஆண்டனியோட மேட்டரில் இவங்க ரொம்ப பெரிய குரூஷியலான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அதனால தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதாக திரும்பி பேச விரும்பலை. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கேப்டனாக ஃபஸ்ட்டு பதவி ஏற்கும்போது சூப்பராக பண்ணாங்க. வேறு லெவல் பூர்ணிமா ஒரு சோசியல் மீடியாவிலேருந்து உள்ளே போன ஒரு பொண்ணு சூப்பராக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி பிரதீப் ஆண்டனியை வந்து எப்படியாவது தூக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒன்றை அப்படிங்கிற டேக்லைன்லாம் யூஸ் பண்ணி தூக்குனாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஏட்ரட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ பூர்ணிமா ரவி அவர்கள் போட்ட போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர் சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.